ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு அதற்கு சீஃப் கெஸ்ட் வர போற அந்த 3 பேரை யாருன்னு பார்க்கலாம். நேற்று கேள்விக்கான பதில் என்னன்னா 10 இட்லி, அதான் சரியான பதில். அந்த பதில ஃபர்ஸ்ட் 3 பேரா கரெக்டா சொன்னது யார் யாருன்னா சுனில், சிவகாமி அண்ட் அருணா. வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்க பேரும் இதே மாதிரி நம்ம கிராமத்துக்கு காதல வரணும்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க. சீக்கிரமா சொன்னீங்க நீங்களும் நம்ம நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு காதலுக்கு சீஃப் கெஸ்டா வரலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த தமிழ் செல்விக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நமக்கு மட்டும் தான் சப்ஸ்கிரைபர் ஏறுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம வீடியோ அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். எதாக இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த கிராமத்துக்கு அதில் கொண்டு போகலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏங்க என்னங்க பண்றீங்க? கீழே ஜோதி காஃபி கேட்டா அதை போட்டு கொடுக்கறதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்படி என்னங்க அவசரம்? தமிழ் அவளுக்கு தேவையானதை அவ செஞ்சுக்குவா, சரியா? நீ ஒன்னும் இங்க வேலைக்காரி கிடையாது. இப்ப என்னோட பொண்டாட்டி. நான் சொல்றது நீ கேளு. ஒரு முக்கியமான விஷயம், அதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயம்? பொறுமையா சொல்ல வேண்டியதானே? பொறுமையா சொல்லலாம் நேரம் இல்ல. இந்தா இத புடி. என்னதுங்க இது? வாங்கி பாரு தமிழ். துணியா? ஆமா தமிழ், உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஏங்க நான் தான் சொல்லிட்டேன்ல, பண்ணையாரையா காசுல நீங்க எதுவும் வாங்க வேணாம், எனக்காக நீங்க எந்த செலவும் பண்ண வேணாம். இந்தாங்க புடிங்க. தமிழ் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு தமிழ். இல்லங்க நான் அதுக்கு சொல்லல. எங்க அப்பாவும் ஒரு கேவலப்படுத்தி பேசிட்டாரு, எனக்கு அதான் மனசு தாங்கல. என்ன பேசினாலும் பரவாயில்ல, எங்க ஆத்தா அப்பா பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு வேணாங்க, நான் இந்த துணியோட இருந்துடுறேன். ஏய் தமிழ் செல்வி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடி. இது ஒன்னும் எங்க அப்பா வீட்டு காசும் கிடையாது, என் பாட்ட வீட்டு காசும் கிடையாது, சரியா? இது என்னோட உழைப்புல நான் வாங்கினது. என்னங்க சொல்றீங்க? உங்க உழைப்புல நீங்க வாங்குனீங்களா? எப்படி? எப்படி எல்லாம் கேட்காத. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இது நான் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வேர்வை சிந்தி உனக்காக நான் கடையில போய் வாங்கிட்டு வந்தது. ஏங்க என்ன சொல்றீங்க? வேலைக்கு போனீங்களா? எங்கங்க போனீங்க? என்ன ஆச்சு? ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி என்ன வேலை தெரியும் சொல்லுங்க. அது உங்க அப்பா வேலைக்கும் போல, நீங்க வேற எங்கங்க வேலைக்கு போனீங்க? தமிழ் செல்வி, நான் உண்மையா நேர்மையா உழைச்சுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பயப்படாத, சரியா? அது தெரியுங்க, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? இருந்தாலும் எப்படிங்க? யார் வேலை கொடுத்தா உங்களுக்கு? என்ன வேலைக்கு போனீங்க? உடம்பு சரியில்லாம வேற இருக்கீங்க, இந்த நேரத்துல நீங்க எங்க வேலைக்கு போனீங்க? யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என் பொண்டாட்டி எப்படி மாமனார் காசுல புடவை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னாலோ அதே விம்பு எனக்கும் இருந்துச்சு. என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சு சம்பாரிச்சு வாங்கி தரணும், அதனாலதான் போய் வேலை பார்த்தே வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் இதை போய் மாத்திட்டு வா. அது சரி, நீங்க எங்க வேலைக்கு போனீங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, நீ முதல்ல மாத்திட்டு வா. இந்த புடி. ஏங்க நான் அப்புறம் மாத்திக்கிறேங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. போ போ போ, உள்ள போய் மாத்திட்டு வா, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஐயோ இவர் சொன்னாவே கேட்க மாட்டாரு. சரி இருங்க வாரேன். என்ன இருந்தாலும் உண்மைதான், நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம சம்பாரிச்சு கொடுக்கறதுல ஒரு தனி சுகம்தான். சரி எம்பிட்டு நேரம், சீக்கிரம் வா. இந்த வரேங்க. ஏங்க தமிழ் செல்வி, நீயா இது? எம்பிட்டு அழகா இருக்க நீ. அட போங்க நீங்க வேற. தமிழ் செல்வி நெசமாதான், பார்க்க அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்க, அம்பிட்டு அழகா இருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்க, நீங்க என்ன வேலைக்கு போனீங்க சொல்லுங்க. எனக்காக நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. அதெல்லாம் எதுக்கு? நான் சொல்றத நீ கேளு. நான் இனிமே உனக்கு சம்பாரிச்சு நான் தான் உனக்கு எல்லாமே செய்வேன், சரியா? அதை பத்தி நீ கவலையே படாத. உன்னை என்னால மகாராணி மாதிரி வச்சுக்க முடியாது, ஆனா ராணி மாதிரினாவது வச்சுக்குவேன் என் மனசுக்குள்ள. அட என்னங்க நீங்க வேற. எனக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்லைங்க, நிம்மதியா சந்தோஷமா இருந்தாவே போதுங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், அப்படிதான். எங்க அப்பா மட்டும் ரொம்ப சம்பாதிக்கிறாள்லாம் இல்ல, ஆனா எங்க ஆத்தாவும் எங்க அப்பாவும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அது மாதிரிதான் இருக்கணும்னு எனக்கும் ஆசை. சரி அதை விடுங்க, நீங்க என்ன வேலைக்கு போனீங்க அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. அடியே அதையே திரும்ப திரும்ப கேட்காத, வீடு. யாரு? மாப்பிள்ள, நான் தாடா சுனிலு. சுனிலா? உள்ள வாடா உள்ள வாடா. தமிழ் செல்வி, நீ இங்கதான் இருக்கியா? எப்படிமா இருக்க? வாங்கண்ணா, நல்லா இருக்கேண்ணா. இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா என் மாப்பிள்ள பாண்டி இருக்கான், அதனால இருந்துருவ. 2 பேரும் ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்தீங்க போல, நான் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்டா. டே சுனில், அப்படிலாம் இல்லடா, என்ன விஷயம் சொல்லுடா. பாண்டி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதான் உன்கிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ இந்த மெக்கானிக் பண்றேல, வண்டி ரிப்பேர் பண்ற வேலைக்கு போனியாமே? டே சுனில், ஏன்டா இங்க வந்து அதை சொல்ற? நான் தமிழ் செல்விட்ட சொல்லவே இல்லடா.
சுனிலண்ணா என்ன சொல்றீங்க? நெசந்தானா? இவர் மெக்கானிக்கா வேலைக்கு போனாரா? ஏங்க அதுக்கு போய் தான் எனக்கு துணிமணிலாம் வாங்கிட்டு வந்தீங்களா? மச்சான் இப்போ தமிழ் செல்விக்கு எதுவும் தெரியாதா? ஐயோ நான் தான் வளரிட்டேனா, சாரிடா. ஆமா தமிழ் செல்வி, இவன் மெக்கானிக் பட்டறையில் போய் வண்டி ரெடி பண்ணிட்டு வரான். ஏன்டா உனக்கு இந்த வேலை? உனக்கு தான் சொத்து பத்து இம்பிட்டு இருக்கு, அப்புறம் ஏன்டா இந்த வேலைக்கு போற? டேய் எனக்கு சொத்து அதிகம் தான் இருக்கு, ஆனா எங்க அப்பா தமிழ் செல்வியை என்னென்னமோ பேசிட்டாரு. அவர் காசுல உட்காந்து சாப்பிடுறோம், அவர் காசுல துணிமணி போறோம்னு. அதனால எனக்கு தாங்கல. தமிழ் செல்வி அழுதுகிட்டே இருந்தா, சம்பாரிச்சா உங்க காசுல வாங்கி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேணான்ட்டா. எனக்கு வேற வழி தெரியல, அவதான் அதான்டா வேலைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். டேய் பாண்டி, உண்மையாலுமே உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு பெருமையா இருக்குடா. எம்பிட்டு பணம் காசு இருந்தாலும் உழைச்சு பொண்டாட்டிக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிற பாரு, இதுதான்டா உண்மையான புருஷன். அம்மா தமிழ் செல்வி, நீ உண்மையாலுமே கொடுத்து வச்சவ. யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பாண்டி உனக்காக நிற்பான். சரி, நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, மனசு கொள்ளல நீ வேலைக்கு போறத பார்த்து. அதனாலதான் வேற நல்ல வேலை இருந்தா சொல்றேன். சரியா? நான் வரேன் பாண்டி, வரேன் தமிழ். தமிழ் செல்வி என்னாச்சு? எதுக்கு அழுவுற? இப்ப நீ என்னாச்சு தமிழ் செல்வி? ஏங்க என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. இந்த வீட்டுல ராஜா மாதிரி இருந்தீங்க, நான் வேலைக்காரியா வந்து உங்களையும் நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். என்னாலதான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கையெல்லாம் கருப்பா இருக்கு பாருங்க. இதுக்குதான் மெக்கானிக் வேலைக்கு போறீங்களா? என்னாலதான் எல்லாம், என்ன மன்னிச்சிருங்க. அடியே அப்படிலாம் இல்ல, நான் ராஜா மாதிரி இருந்தாலும் அனாதை மாதிரி இருந்தேன். நீ வந்ததுல இருந்து நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உன்னை காதலிச்சது ஞாபகம் இல்ல, ஆனா இப்ப புதுசா பிறந்து காதலிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? எனக்கு பணக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, சந்தோஷமா உன் கூட வாழ்க்கையை வாழணும். அதுக்காக என்ன வேலைக்கு வேணாலும் போய் நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்குவேன். இதுக்கெல்லாம் அழுவலாமா கண்ணத்தோட? ஏன்பா ராசு, சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க இம்பிட்டு நேரம்? அட என்னாத்தா, வீட்டுல உட்காந்து பசியே எடுக்க மாட்டுது. விவசாயம் பண்ணலனா எனக்கு எங்க பசிக்கும்? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருந்தா எங்க பசிக்கவே தோண மாட்டுது, சாப்பிடவும் தோண மாட்டுது. ஏன்பா ராசு, அதுக்குன்னு வயிற்ற காய போடுவியா? முதல்ல சாப்பிடுப்பா. லதா எடுத்துட்டு வந்து கூடு. நானும் எத்தனை தடவையோ சொல்லிட்டேன் அத்தை, அவர் கேட்கவே மாட்டுறாரு. ஆத்தா, நான் ஒழுங்கா வயல் வேலைக்கே போயிருப்பேன். இவதான் வேணாம் வேணாம்னு சொல்லி இந்த இட்லி கடையில உட்கார வச்சு இப்ப வீட்டுல உட்கார வச்சுட்டா. நான் என்னத்த செய்ய சொல்லு? ஏத்த நான் வேணும்னேவா சொன்னேன்? அந்த ஆளு என்னென்னமா பேச்சு பேசலாம் தெரியுமா? பார்க்க மனசு கொள்ளாம தானே இவரை போக வேணாம்னு சொன்னேன், அதுக்கு இவர் இப்படி பேசுறாரு. லதா சொல்றது உண்மைதானப்பா. அவன் எல்லாம் உன்னை பேசணும்னு அவசியமா சொல்லு? அதுவும் நீ நேர்மையானவன், நல்ல வேலை செய்யறவன், உன்னை பார்த்து இப்படி பேசினா யாருக்கா இருந்தாலும் கோவம் தானே வரும். விடு விடு பாத்துக்கலாம், அந்த ஆண்டவன் ஒரு வழி காட்டுவான். இப்பதானே கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, பாப்போம் சீக்கிரம் அந்த இடத்த மீட்டுருவோம், நம்மளோட இடத்த. அட போவாத்தா, இப்ப இருக்கிற நிலைமையில இந்த வீட்டை மீட்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல அந்த இடத்த வேற மீட்டு என்னைக்கு நம்ம விவசாயம் பண்ணி என்னைக்கு அறுவடை பண்ண போறோமோ? போ ராசு, கவலைப்படாதப்பா, நமக்கு நல்ல நேரம் வந்துடும். சரியா? அந்த ஆத்தா நம்மள கைவிட மாட்டார். ஏதாவது ஒரு வழியில சம்பாரிச்சு நம்ம மீட்போம். நம்ம நேர்மையான வழியில தான் போறோம். சரியா? அட என்னங்க நீங்க, இந்த இட்லி கடை நமக்கு சொந்தமானது. அதுல நம்ம வேலை பார்க்கறத யார் உரிமை கொண்டாட போறா சொல்லுங்க? நம்மளை யாரையும் மிரட்டவும் முடியாது, உருட்டவும் முடியாது. நம்ம இஷ்டம், நம்ம தான் வேலை பார்க்குறோம், நம்ம தான் ஓனரு. அதை ஞாபகம் வச்சுட்டு வேலை பாருங்க. லதா, உனக்கு சொன்னா புரியுதா புரியலையா? நான் விவசாயம் பண்ணல, கால் வைக்கலன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வேற இட்லி கடை தோசை கடைன்னு இருக்க. ஏங்க எல்லாமே ஒரு தொழில் தான், இதனால என்ன விடுங்க, பாத்துக்கலாம். லதா லதா, வாடி சிவகாமி, என்ன இம்புடு தூரம் வந்திருக்க? வயலுக்கு போலையா வேலைக்கு? போகணும். நமக்கு என்ன, ராசு தான் கோச்சிக்கிட்டு வந்துருச்சு. நமக்கு அந்த ரோசம் மானம்லாம் எப்பயோ போயிடுச்சு. நம்ம அவன் திட்டுறதை கேட்டுட்டு சம்பாரிச்சா தானே நமக்கும் மரியாதை இருக்கும். அதனால போகணும். லதாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அத்தா. சிவகாமிக்கா சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைல்லதா, நம்ம ராசு வேலையை விட்டு வந்துருச்சு. நீ இட்லி கடை தான் போட்டிருக்க, காசு ஒன்றும் பத்தலைன்னு சொன்னேன். காலையிலும் நைட்டு மட்டும் தானே இட்லி கடை, பகல் ஃபுல்லாக வேலை இல்லாமல் தானே இருக்கீங்க. அதான் 100 நாள் வேலை வந்திருக்கு. நம்ம ராமாயி சொன்னா, அதான் நீ வரியா என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். நாளையிலேருந்து நானும் 100 நாள் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? 100 நாள் வேலையா? 100 நாளுக்கு அப்புறம் வேலை இருக்காதே? ஆமாலதா, அது கவர்மெண்ட் காசு, கொஞ்சம் நல்ல காசு கிடைக்கும். 500-600 ரூபா கொடுப்பாங்க. அதான் நீயும் கஷ்டப்படுறியா, அதனாலதான் உன்கிட்ட கேட்கலான்னு. நீ வரியா? அந்த ராமாயி ஆள் இருந்தா கூட்டு வர சொன்னிச்சு. சிவகாமி அக்கா, 100 நாள் வேலைன்னா வெயில வேலை பார்க்கணுமே, புல்லு புடுங்க சொல்லுவாங்க, மண் அடிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் லதாக்கு ஒத்து வராதுக்கா. தெரியும் பாராசு, இருந்தாலும் ஒரு 100 நாள் வேலை பார்த்தா நல்ல சம்பளம் கிடைக்கும். சாப்பாடும் அவங்களே போட்டுடுறாங்களாம், மதிய சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றாங்களாம். சரி சொல்லிட்டு கேட்டு போலாம் தான் வந்தேன். இஷ்டம் இருந்தா வரட்டும், இல்லைன்னா பரவாயில்ல. என்ன லதா? சிவகாமிக்கா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா கிடைக்குதுன்னா பெரிய விஷயம்தான். சீக்கிரம் அந்த இடத்த வேற மீட்கணும். நான் ஒரு 10-10:30 வரேன், பரவாயில்லையா? ஏன்னா இட்லி கடை போட்டிருக்கேன்ல, அந்த வியாபாரம் முடிச்சு ஏற கட்டிட்டு தான் வரணும். என்ன சொல்றீங்க? சாயங்காலம் எத்தனை மணிக்கு விடுவாங்களா?
சாயங்காலம் 4:30 5 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. அதுக்கு மேல வேலை ஒன்றும் இருக்காது. அப்படியாக்கா? 5 மணிக்கு வந்தாதான் நைட்டு டிஃபனுக்கு வேலை பார்க்கணும். அப்படின்னா சரிதான். ரொம்ப வேலை இருக்குமோக்கா? ஆட நீ வேற, எவ ஒழுங்கா வேலை செய்யறா? 100 நாள் வேலைன்னு சொல்லி கணக்கு காட்டிடுறாங்க. அந்த கணக்கை காட்டுறதுக்காக ஏதோ 4 புல்லு 4 கல்ல பொறுக்கிறாளுங்க. அப்புறம் கூட்டமா உட்காந்து பேசுறாளுங்க. வேற என்ன வேலை இருக்க போகுது? வா பாத்துக்கலாம். அப்படி இல்லை சிவகாமி அக்கா, வாங்குற காசுக்கு நல்லபடியா வேலை பார்க்கணும்ல. ஏ லதா, நல்லா யோசிச்சு சொல்லு. இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா சொல்லு? வெயில் எல்லாம் உன்னால வேலை பார்க்க முடியாதுடி. அட விடுங்க, 100 நாள் தானே, ஓடிரும். அதான் அந்த எல்லாம் வேலைக்கு வராளுங்க, அவளோட சேர்ந்து பார்த்தா எல்லாம் ஓடிரும் பேசிக்கிட்டே. அடியே நல்லா யோசிச்சு சொல்லுடி. வீட்டு வேலையும் பார்க்கணும்டி. உன்னால முடியுமான்னு யோசிச்சுக்க. இட்லி கடை வேற ஆரம்பிச்சிருக்க, அதனாலதான் சொல்றேன். என்னத்த பண்றது? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்க வேண்டியதான். என்ன செய்யறது? நான் போறேன், அதனால ஒன்றும் இல்லை. சிவகாமி அக்கா, நாளையிலிருந்து நானும் வரேன் 100 நாள் வேலைக்கு. சொல்லிருங்க, என் பேரையும் கொடுத்துருங்க. சரி லதா, அதை கேட்கலாம் தான் வந்தேன். நான் பேரை சேர்த்துக்கிறேன் சரியா? நாளைக்கு ஒரு 10 11 மணிக்கு ரெடியாரு. நான் ஆள் அனுப்புறேன், நீ வந்துரு சரியா? நான் வரேன் அத்தா, வரேன் ராசு. ஏ லதா, வேணாண்டி, சொன்னா கேளுடி. நான் வயலுக்கு வேலைக்கு போறேன்டி. சரி, அந்த முனி வயல் இல்லைனாலும் பரவாயில்ல, வேற எங்கேயாவது வேலை இருக்கான்னு நான் தேடுறேன்டி. சொன்னா கேளு. சரிங்க, தேடுங்க. நான் வேணான்னு சொல்லல. நானும் வேலைக்கு போறேன். பகல் ஃபுல்லா வீட்டுல தானே இருக்கேன். நான் பாத்துக்கிறேன், நான் வேலை பாத்துக்கிறேன் சரியா? இருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். இங்க பாராத்தா, இவ சொல்றதே கேட்க மாட்டா. நான் சொல்றதே. விடுடா, அவளும் பாவம் என்ன செய்வா? இந்த வீட்டை எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. விடு, ஏதோ இந்த வேலை வந்திருக்கா ஆண்டவன் புண்ணியத்துல. போயிட்டு தான் வரட்டும், முடியலன்னா நிப்பாட்டிக்கிட்டோம். அப்படிதான், விடு விடு. அடியே பொண்ணு, யாருக்கா காத்துட்டு இருக்க இப்ப நீ? யோ மாமு, அந்த அருணாக்காக தான். அவளை எப்போ வர சொன்ன, இன்னும் ஆளை காணமே. அருணாவா? அவளுக்கு வர சொன்ன? சொல்றேன். ஏக்கா ஏக்கா, ஏண்டி அருணா, எம்பிட்டு நேரம்? என்னக்கா சூடு பண்ணி எடுத்துட்டு வர வேணாமா? இந்தாங்க பிடிங்க. சரி நல்லா சூடு பண்ணில. நல்லா பண்ணிட்டேன். அது சரி, நேத்தி வச்ச குழம்பு எதுக்கு கேட்ட? கறி குழம்ப? என்னது நேத்து வச்சு குழம்பு கேட்டாளா? அருணா, என்னம்மா சொல்ற நீ? ஆமாண்ணே, நேற்று ஆடி 28க்கு நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு கறி குழம்பு வச்சு அது மீந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை சூடு பண்ணி உடனே எடுத்துட்டு வாடின்னு சொன்னிச்சு அக்கா. நான் அதை நாய்க்கு போடலாம்னு நினைச்சேன். அக்கா கேட்டுச்சு. எதுக்குக்கா? ஐயோ, நமக்கு தான் போட போறாளோ இவ. ஐயோ, தப்புச்சிடணும். எந்த பொருளையும் வீணாக்க கூடாதுடி. குடு எங்க வீட்லயும் சாப்பிட ஆள் இருக்கு, அதுக்கு தான் கேட்டேன். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, சரி பாத்துக்க. நான் சூடு பண்ணிட்டேன், வேணா சூடு பண்ணிக்க. நான் வரட்டுமா? சரிடி அருணா, பாத்திரம் அப்புறம் தரேன் போ. சரிக்கா, நான் வரேன். அடியே முட்டச்சி, என்னடி நேத்து வச்சு குழம்பு வாங்கியிருக்க? எதுக்குடி? யாருக்கடி போட போற? எனக்காடி? வேணாண்டி, பண்ணாதடி அப்படிலாம். யோ சும்மா ரியா, அந்த இந்தியன் தாத்தா வந்திருக்காருல, அவருக்கு கறியும் சோறும் ஆக்கி போடணும்னு நினைச்சேன். அப்பதான் இந்த அருணா குழம்பு மீந்து போச்சுன்னு சொன்னா. அப்புறம் என்ன கொண்டாடின்ட்டே, எல்லாம் தாத்தாக்கு தான். என்னடி சொல்ற? தாத்தாக்கா? பழைய குழம்பு எதுவும் கொடுத்து போய் சேர்ந்துட போறாருடி. யோ அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எல்லாம் நேத்து நைட்டு வச்ச குழம்பு தான், சரியா போயிடும். தாத்தா சுட சமைச்சு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். சரி இப்படியே இருந்தா தெரிஞ்சிரும். நான் தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன். தாத்தா வராருன்னு பாத்துக்கோ சரியா? ஐயோ, என் பொண்டாட்டி நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்னைக்கு எனக்கு ஓசி சோற வாங்கி கொல்ல போறான்னு தெரியலையே. என்னம்மா, கூப்பிட்டியாமா? ஆமா தாத்தா, எம்பிட்டு நேரம் பசியோட இருப்பீங்க. உங்களுக்காக சுட கறி குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், உட்காருங்க சாப்பிடலாம். ரீட்டா மருமகளே. அத்தே சொல்லுங்க தே. ஏண்டி மருமகளே, எம்பிட்டு நேரம் ஆச்சு? வயசானவருக்கு சோறு போட வேணா டயத்துக்கு சொல்லு. அவருக்கு பசி எடுத்துக்காதா? நானே என் கையால கறி குழம்பு வச்சிருக்கேன். இந்த தாத்தாவை சாப்பிட சொல்லு. என்ன இது அதிசயம்? இந்த மொட்டச்சி அதுவாவே குழம்பு வச்சுச்சா? ஒரு வாசனையும் வரலையே. எப்ப வச்சுச்சு அத்தை? எப்பதான் வச்சிங்க? ஐயோ, இந்த நெட்டச்சி மோப்பம் முடிச்சிட்டாலோ? இப்பதாமா வச்சேன். சுட இருக்கு. வாங்க தாத்தா, உட்காந்து சாப்பிடுங்க வாங்க. இந்தாங்க சூடா இருக்கு, தட்டுல பிடிங்க. ஐயோ, எனக்கு தட்டெல்லாம் வேணாம்மா. இந்தாம்மா, எப்போதும் போல என் குண்டான்லே போட்டுரு. இந்த ஆளு ஒருத்தர் ஆவுனா அந்த பீத்த குண்டான தூக்கிடுறாரு. பார்க்கவே கண்டறையா இருக்கு. என்ன பண்றது? சொத்து வாங்குற வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்து தான் போகணும். சரி இந்தாங்க பிடிங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சரிம்மா. இது என்னம்மா, நேத்து வச்ச குழம்பா? என்ன கிழமை கரெக்டா கேட்டுவிட்டான்? ஐயோ அப்படிலாம் இல்லையே தாத்தா, எப்படி சொல்றீங்க நேத்து வச்சு குழம்பான்னு? நான் எப்பவுமே நேத்து வச்சு குழம்பு சாப்பிட்டு தாம்மா பழக்கம். எனக்கு போடுறவங்களாம் அப்படித்தானே போடுவாங்க. ஐயோ, இந்த தாத்தா வேற உளறாரு. பிச்சை எடுத்த ஞாபகத்திலே இருக்காரு போலயே. பிச்சை எடுக்கும் போது எல்லாம் பழைய குழம்பு போடுவாங்களே, அந்த ஞாபகம் வந்துருச்சு போல. ஐயோ, என்ன தாத்தா சொல்றீங்க? எல்லாரும் அப்படிதான் போடுவாங்களா? என்ன சொல்றீங்க? ஏதாவது சமாளிப்போம் அத்தை. அது தாத்தா தனியாளா இருக்காருல்ல, அதான் பழைய குழம்புலாம் நிறைய சாப்பிடுவாரு. வச்சு ஒரு ஆளுக்காக சமைக்கணும்ல, அதனாலதான். இல்ல தாத்தா? ஆமாம்மா, பரவாயில்லம்மா, நல்லாதான் இருக்கு. நான் இதே சாப்பிடுறேன். நல்ல வேலை தப்பிச்சோம். அப்ப இது பழைய குழம்பு தானா? மொட்டச்சி ஏதோ வேலை பார்த்துருக்கு. சரி இந்த ஆள் சாப்பிடும் போதே சொத்தை பத்தி கேட்போம். அப்புறம் தாத்தா, ஊர்ல சொத்து பத்தெல்லாம் யார் பேர்ல இருக்கு? பேத்திக்கு என்ன செய்ய போறீங்க? எனக்கு என்னம்மா பெரிய சொத்து? ஒரு தட்டு, ஒரு குண்டான்,
மிஞ்சி போனா அந்த துணி மூட்டை அம்புட்டு தானே. என்னது தட்டு குண்டா துணி மூட்டையா? என்ன சொல்றாரு? என்ன தாத்தா சொல்றீங்க? ஐயோ அத்தை அத்தை, அவரு நிலம் பணம்லாம் சொத்தாவே நினைக்க மாட்டாரு. அவரோட சொத்து அவங்க பொண்டாட்டி விட்டுட்டு போன துணிமணிங்க, தட்டு ஜாமாங்க, அதுதான் அவருக்கு பெரிய சொத்து. இல்ல தாத்தா, மத்ததெல்லாம் அவருக்கு சொத்தாவே தெரியாது. ஆமா ஆமா ஆமா. எல்லாம் என் பேத்திக்கு தான். சரி சரி, ரீட்டா சொல்லியிருக்கா எல்லாம் ரீட்டாக்கு தானே. சரி, நம்ம விசேஷம் நடந்து முடிஞ்சோன்னே அந்த சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும். எப்போ விசேஷம் வைக்கலாம்னு சொல்லுங்க. கையெழுத்து தானே மாம், எங்க போடணும்னு சொல்லி கை நாட்டு போட்டுறேன். நமக்கு கையெழுத்துலாம் வராது. கையெழுத்தோ கை நாட்டோ சொத்து வந்தா சரிதான். இன்னொரு 2-3 நாள் விசேஷத்தை வச்சிருவோம். அப்புறம் என்ன சொல்றீங்க? பத்திரத்தை ரெடி பண்ணிடுறீங்களா? என்கிட்ட ஏது பத்திரம்? என்கிட்ட இந்த ஓட்ட பாத்திரம் தானே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? அப்ப இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, நாளையிலிருந்து லதா எந்த வேலைக்கு செல்வதாக சொன்னாள்? லதா எந்த வேலைக்கு செல்வதாக சொன்னாள்? சீக்கிரம் பதில் எடுப்புங்க. நாளைக்கு நம்ம எபிசோடுக்கு நீங்களும் சீஃப் கெஸ்டா வரலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை. பிடிச்சிருந்தா ஒரு ரெட் ஆட்டின போட்டுங்க. சரி, நாளைக்கு வேற எபிசோட்ல பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.